friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 53rd கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் இன் தர்மசாலா. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் கேம் இப்பதான் இங்க நடக்க போகுது. ஜென்ரலாக கொஞ்சம் டபுள் பேஸ்ட் விக்கெட்டாக இருக்கும், பேசஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும், பேட்டிங்கும் வந்து இனிஷியலி கொஞ்சம் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 180, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 155. பட் இதை விட கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன். அப்படிங்கிற ரெக்கார்ட் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் vs சிஎஸ்கே பார்த்தோம்னா சோஃபார் 29 டைம்ஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. இதில் 15 டைம்ஸ் சிஎஸ்கேவும் 14 டைம்ஸ் பஞ்சாப் கிங்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் மீட்டும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளார தான் நடந்தது. பேக் டு பேக் மேட்சஸ் விளையாடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக சிஎஸ்கேவை ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 10 கேம்ஸில் 4 வின்ஸ் அண்ட் வந்து 6 லாஸோட வந்து டேபிளில் வந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்கன்சிஸ்டன்டான சீசன் தான். பட் லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பேக் டு பேக் வின் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே ஓடையும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, சேம் வித் பவுலர்ஸ். பட் லாஸ்ட் 2 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேரிஸ்டோவோட ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுத்துருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசாங்க் சிங், அத்து சர்மாவும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் கேம் ரோசோ கூட வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸில். பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா ரபாடா லாஸ்ட் கேம் நல்லா போட்டார். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சக்கர் அண்ட் அந்த ஹர்ப்ரீத் பார் அவங்க 2 பேரும் அந்த ஸ்லோ விக்கெட்டில் வந்து அட்டகாசமாக போட்டாங்க வந்து சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக. அவங்க 2 பேரோட ஸ்பெல்லும் தான் வந்து பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாகவே இருந்தது. அந்த பிச்சை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க. 19th ஓவர் ஒரு ஸ்பின்னர் ராகுல் சக்கர் போடுறாரு, ரொம்ப அழகாக போட்டார், ரன்ஸே கொடுக்காம நல்லா கண்டெயின் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ் வந்து பஞ்சாபுக்கு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சிஎஸ்கே வேறு பிளே ஆஃப் சான்ஸுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தே வில் ஆல்சோ கம் ஹார்டுன்னு சொல்கிறேன். இந்த பிச்சு வந்து சென்னை மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காது, ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சிஎஸ்கே பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 10 மேட்சஸில் 5 வின்ஸ் அண்ட் 5 லாஸோட டேபிளில் வந்து 5th பொசிஷனில் இருக்காங்க. இது ஒரு டூ ஆர் டை கேம் மாதிரி வந்து சிஎஸ்கேக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா உங்களோட பிளே ஆஃப் சான்சஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோத்துட்டா வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருப்பாங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. தே வில் ஸ்டில் ஹேவ் லாட் ஆஃப் சான்ஸ். அன்லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி, மும்பை, குஜராத் டைட்டன்ஸ் இந்த டீம்களோடலாம் கம்பேர் பண்ண போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து டேபிள் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இந்த வின் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்கேக்கும் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான சீசன்னு சொன்னாலும் வந்து கம்பேர்ட் டு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க இந்த சீசனில். அவங்கக்கிட்ட வந்து பெருசாக நெகட்டிவ்ஸ் கிடையாது. அவங்களுடைய ஒரு நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திர ஜடேஜாவோட ஃபார்ம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா சரியாக விளையாடலன்னு ரஹானேவை எடுத்தாங்க. பட் அவரும் வந்து ரவீந்திரா மாதிரி தான் வந்து ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அண்ட் வந்து ஜடேஜா ஸ்லாட் அண்ட் மிச்சல் இவங்க 3 பேர் தான் வந்து அவங்களுக்கு பேட்டிங்கில் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. பவுலிங் கொஞ்சம் வந்து வீக்கராக தான் இருக்குது கம்பேர்ட் டு அதர் சீசன்ஸ். இப்போ தீபக் சக்கர் வேறு இல்லைன்னா பவர் பிளே யார் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. பத்திரானா வந்துட்டாருன்னா வந்து அவங்களுடைய பவுலிங் வந்து நிச்சயமாக ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இஸ் துஷார் தேஷ்பாண்டே ரன்ஸ் நிறையா கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துடுறாரு. அது வந்து டீமோட விக்டரிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அவங்க ஜெயிச்ச அந்த 5 மேட்ச்லையும். ஸோ கம்பேர்ட் டு வந்து பஞ்சாப் கிங்ஸ் டெஃபினட்டாக வந்து சிஎஸ்கே தான் ஒரு பெட்டர் சைடு. என்னதான் லாஸ்ட் மேட்ச் தோத்துருந்தாலும் இந்த கேம் வந்து அவங்க ஹார்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் சிஎஸ்கே வின். ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பராக நான் பேரிஸ்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் 3 சாய்ஸ் தான் இருக்குது. இதில் தோனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 4 or 5 பால்ஸ் தான் விளையாடுறாரு. ஸோ ஓப்பனிங் இறங்குற பேரிஸ்டோ வந்து எப்போதுமே ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். ப்ராப் சிம்ரன் வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் வராரு. சம்டைம்ஸ் அவர் வந்து சரியாக ஸ்கோரும் பண்ணுறதில்ல. ஸோ இன்ஃபார்மில் இருக்கிற பேரிஸ்டோவோட போகிறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேலேருந்து எடுத்திருக்கிறேன். டேரல் மிச்சல் கொஞ்சம் அப்படி இப்படி ஃபார்மில் இருந்தாலும் வந்து ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிடுறாரு. அவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மொயின் அலியை கூட எடுக்கலாம். பட் மொயின் அலிக்கு வந்து மேக்ஸிமம் பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. பவுலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில கேம் வந்து அவர் போடுறதும் கிடையாது. ஸோ பேட்டிங்கும் கிடைக்காம பவுலிங்கும் போடாமல் வந்து அவரை எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து மிச்சல் ஒரு பெட்டரான ஆப்ஷன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். சிவம் டூபே வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். 1 or 2 கேம் சரியாக விளையாடலைனாலும் இஸ் இன்ஃபார்ம். ஸோ அவர் ஒரு மஸ்ட் பிக்கு. கெய்க்வாட் வந்து இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஆர்சிபி மேட்ச்சுக்கு முன்னாடி அவர் தான் வந்து ஆரஞ்சு கேப் வச்சுருந்தாரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை எடுக்கிறதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து பஞ்சாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து சசாங்க் சிங்
அஃப்கோர்ஸ் சசாங்க் சிங் வந்து இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டராக வந்து பஞ்சாப்க்கு இருக்கிறாரு. இஃப் நாட் த பெஸ்ட் பேட்டர்னே சொல்லலாம். அவரும் அசுதோஷ் சர்மாவும் தான் வந்து சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீசன் போக போக இப்போ பேரிஸ்டோ மாதிரியான ஆளுங்களும் ஃபார்முக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இவரை எடுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளுடைய ஃபேண்டசி டீமுக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம்கரன். சாம்கரன் வந்து இந்த சீசன் வந்து பஞ்சாப்க்கு வந்து ஹையஸ்ட் வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஜடேஜா வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் சரியான ஃபார்ம் இல்லைனாலும் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ டெஃபினட்டாக அவரை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை நம்ம எடுக்காத அன்னைக்கு ஒரு 2 விக்கெட் ஒரு 30 ரன்ஸ் அடித்தா நம்ம ஃபேண்டசி டீமுக்கு தான் அது லாஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் சூட்டட் ஆப்ஷன்ஸ். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். பஞ்சாப்ல இருந்து 2 பேர், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் வந்து லாஸ்ட் கேம் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் போயிருந்தாரு. ஸோ அவர் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராகுல் சக்கார் மாதிரியான ஒரு பவுலர் கூட எடுக்கலாம். பிகாஸ் வந்து இங்கே பவுண்டரி சைஸஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாலாம் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பின்னர் எடுக்கிறதும் ஒரு ஹேண்டி தான். பட் ஆனால் இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாருன்னு பார்க்குறேன். இனிஷியலாக வந்து கொஞ்சம் கிராஸ் இருக்குங்கிறதுனால ஹர்ஷ்தீப் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாருன்னு பார்க்குறேன். ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ரன்ஸ் போயிருந்தாலும் நிறைய விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் எடுக்கிறது ஒரு முக்கியமாக படுது நம்ம ஃபேண்டசி டீமுக்கு. சிஎஸ்கேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் லாஸ்ட் கேம் விளையாடல. 10 ரன்னா தேஷ்பாண்டே அவங்க விளையாண்டாங்கன்னா அவங்களை எடுங்க, விளையாடலைன்னா அவங்களுக்கு பதிலாக ஒரு ஆப்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுக்கோங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ கண்டிப்பாக எப்படியாவது ஒரு மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. நம்ம ஃபேண்டசி டீமுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக வந்து கெய்க்வாடை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரராக இருக்கார் வந்து இந்த ஐபிஎல் சீசனில். நிறைய பாயிண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து இன்ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸை எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதனால் நான் வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சாம்கரன். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆல்ரவுண்டர், கொஞ்சம் நம்பர் 4 or 5 பேட்டிங்கும் பண்ணுறாரு, 3 ஓவர் கண்டிப்பாக போடுறாரு எல்லா கேம்லேயும். ஸோ அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரை வைஸ் கேப்டனாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இவங்க 2 பேரை தாண்டி வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக நீங்கள் டூபே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா வந்து அவர் நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா பத்திரனா இந்த பிச் வந்து கொஞ்சம் பேசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் விளையாண்டா அவரை கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.